அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் கான்ட்ராக்ட் ஒன்று பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆன்சரில் இன்ட்ரொடக்ஷன் போட்டு எழுதக்கூடிய கான்செப்டும் கூட. மிக கவனமாக நோட்ஸ் எடுத்துக்குங்க. அது மட்டும் இல்லை, கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா மிக கடினமான ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் கூட புரிஞ்சிருச்சுன்னா மிக எளிமையான ஒரு டாபிக். ஏன்னா இதில் மேஜராக ரோல் பண்ணக்கூடிய வார்த்தைகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வார்த்தைகள் தான் மேஜராக ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை தவிர்த்து வரக்கூடிய வார்த்தைகளை மட்டும் நம்ம நினைவில் வச்சுக்கிட்டோம்னா மிக எளிமையாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். புரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் புரியாது. அந்த மாதிரியான சப்ஜெக்ட் தான் இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா என்டையர் லைஃபுக்கும் நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கும். காலையில் எழுந்துக்கிறதுலேருந்து இரவு உறங்கும் வரையில் இந்த கான்ட்ராக்ட் பேஸ்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோன்றதை நினைவில் வச்சுக்கணும். ஸோ நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்பை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பேப்பரை மிக எளிமையாக அணுகலாம் அப்படின்றது தான் என்னுடைய கான்செப்டாக நான் இந்த இடத்துல பார்க்கப்படுது. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய ஊர் மற்றும் பெயரை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். நான் குழுவில் இணைச்சிடுறேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த கான்செப்ட் உங்களுக்கு கலரில் ஒர்க் புக் வேணும்னு கேட்டிங்கனாலும் அதே வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம அனுப்பிச்சி விட்டுடலாம். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்ட் இன் 1872 தோற்றுவிக்கப்படுது இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட். அதாவது ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டுக்குள்ளே வாணிபம் செய்வதற்காக வராங்க, பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வராங்க, ட்ரேட் பண்ணுறதுக்காக வராங்க. ஸோ இத்தனை வார்த்தைகள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இன்ட்ரொடக்ஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. வந்து பார்க்குறாங்க, வந்து பார்க்கும்போது அவங்க திகைச்சு போய் நிற்கிறாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டர் சிஸ்டம், தட் மீன்ஸ் பண்ட மாற்று முறை சிஸ்டம் தான் நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம். எஸ், அவர்களும் அதை தான் உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு சட்டத்திட்டங்கள் இல்லாமல் அவர்கள் உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க. நான் அவர்கள்னு சொல்கிறது வேறு யாரும் இல்லை, நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன், இந்தியாவை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கிலேயர்கள், தட் மீன்ஸ் இங்கிலீஷ் மேன், நம்ம இந்த இடத்துல வாணிபம் செய்யணும்னா நம்மளுக்கு ஒரு சட்டம் கண்டிப்பாக ஒன்று வேணும். அந்த சட்டம் இருந்தால் மட்டும்தான் முறையாக பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர்களுடைய எண்ணம் பார்த்திங்கன்னா மேலோங்குது. அந்த எண்ணத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இன் 1872. ஜென்ரல் பிரின்சிபல் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னும் போது செக்ஷன் 1லேருந்து 75 வரைக்கும் டிஃபைன் பண்ணி சொல்லுது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில். ஸோ இந்த கான்செப்டை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெஸ்ட் ஆஃப் கான்செப்ட் எல்லாம் கான்ட்ராக்ட் 2ல் வருது. ஸோ இதற்கு தனி வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ உள்ள என்ட்ரி ஆகிறாங்க. கடல் வழியாக தான் என்ட்ரி ஆக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. அக்காலகட்டத்தில் விமான போக்குவரத்துலாம் ஒன்றும் கிடையாது. அது பெரிய எக்ஸ்பென்சிவாகவும் இருந்துச்சு இருக்கிற பட்சத்தில். ஸோ கடல் வழியாக நுழையணும் ஆசைப்படும் போது மொத்தம் 3 மேஜர் சிட்டியை மட்டும்தான் அவங்களால பிக் பண்ண முடியுது. ஒன்று பார்த்திங்கன்னா பாம்பே, இன்னொன்று பார்த்திங்கன்னா கல்கட்டா, இன்னொன்று பார்த்திங்கன்னா மெட்ராஸ். ஸோ 3 வழியாக அவர்களால் மிக எளிமையாக உள்ளே நுழைய முடியுது. இந்தியாவில் நுழைஞ்ச உடனே அவர்கள் வாணிபம் செய்வதற்கு உண்டான வழிவகையை தேடுகின்றார்கள். அந்த வழிவகையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இன் 1872. 1லேருந்து 75 வரைக்கும் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இந்தியாஸ் அவர்கள் சந்தித்த மிகப்பெரிய ப்ராப்ளங்களை பற்றி எழுத போகிறீங்க நீங்கள். இந்தியாஸ் ஹேவ் மெனி மோர், அதாவது 1 2களில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அவர்களுக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா கல்ச்சர். தமிழ்நாட்டில் இருக்கிற கல்ச்சர் ஆந்திராவில் இருக்காது, ஆந்திராவில் இருக்கிற கல்ச்சர் கர்நாடகாவில் இருக்காது, கர்நாடகாவில் இருக்கிற கல்ச்சர் கேரளாவில் இருக்காது, கேரளாவில் இருக்கிற கல்ச்சர் ஜார்க்கண்டில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி மெனி மோர் கல்ச்சர் அவர்களுக்கு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, அதாவது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் உருவாவதற்கு இது எல்லாமே காரணமாக இருந்ததுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், மெனி மோர் லாங்குவேஜ். நான் சொன்ன அத்துணை ஸ்டேட்டுகளுக்கும் அத்துணை லாங்குவேஜ். அதாவது இவர்கள் இருந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஸ்டேட்லாம் பிரிக்கப்படலைன்றது நினைவில் வச்சுக்கிங்க. இருந்தாலும் அவர்கள் இத்தனை பிரச்சனைகளை சந்தித்தார்கள் என்றதை மட்டும் நினைவில் வச்சுக்கிங்க. ஏன்னா 1947க்கு அப்புறம் தான் இந்த ஸ்டேட்லாம் பிரிக்கப்படுது, நம்ம இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு. ஆனால் இவர்கள் சந்தித்த பிரச்சனைகளை மட்டும் சொல்கிறேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அத்தனை ஸ்டேட்டை நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய ரிலீஜியன்ஸ், இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் புத்தாஸ், இந்த மாதிரி நிறைய ரிலீஜியன்ஸ் இருக்குது. அதுவும் அவர்களை மிக வெகுவாக பாதித்தது. கேஸ்ட்,
ஜாதிகள் பார்த்தீங்கன்னா அதிக பிரச்சனை கொடுத்தது. ஸோ அதற்கேற்றார் போலும் அவர்களால் பிஸ்னஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்தாங்க. அதே போல் டெரிட்டரினா உங்களுக்கே தெரியும். இந்த மாகாணத்தை இந்த மன்னர் ஆண்டுட்டு இருந்தார், அந்த மாகாணத்தை அந்த மன்னர் ஆண்டுன்றாரு. இந்த மாதிரி மன்னர் ஆட்சி காலத்தில் அவர்கள் உள்ளே புகுறாங்க. உள்ளே புகும்போது அவர்கள் சந்தித்த இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வல்லமை படைத்தவர்கள் தான் ஆங்கிலேயர்கள். ஸோ கான்ட்ராக்டை பற்றி ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிட்ருப்போம்னு நினைக்கிறேன் நான். த வேர்ட் ஆஃப் கான்ட்ராக்ட், இது கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. த வேர்ட் ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட், கான்ட்ராக்ட் இஸ் டெரிவர்டு ஃப்ரம் லட்டின் வேர்ட்லேருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த கான்ட்ராக்ட் வேர்டு. லத்தீனில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கான்ட்ராக்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் மருகி நம்மளுக்கு கான்ட்ராக்டுன்னு வந்திருக்கு. அது என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா விச் மீன் ட்ரான் டுகெதர், கொடுத்து வாங்குவது அப்படின்ற ஒரு அர்த்தம். உங்களுடைய இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ நம்பர் 1 பதிவாகுது. கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இத்துணை விவகாரங்களும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எந்த இடத்துலையாவது இன்ட்ரோடக்ஷன் போட்டு ஒரு அரை பக்கத்துக்கு இதை எழுதணும். நீங்கள் பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸை ஞாபகம் வச்சுக்கிங்க. எதற்காக உள்ளே வந்தாங்க, எதற்காக இந்த சிட்டிஸை அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா கடல் வழி வாணிபம் மட்டும்தான் அந்த காலகட்டத்தில் இருந்ததுன்றதை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃப்ரேம் பண்ணிக்கிட்டே வாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டம் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டதுன்றதை சொல்கிறீங்க. அதற்கு முன்னாடி இருந்த சிஸ்டம் பார்ட்டர் முறையும் சொல்கிறீங்க, பண்டமாற்று முறையும் சொல்கிறீங்க. எத்தனை பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்தார்கள், நம்மளுடைய இந்தியா எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிக்கிட்டே உங்களுடைய இன்ட்ரோடக்ஷனை கான்செப்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இத்தனை பிரச்சனைகள், அதாவது இந்தியாஸ் ஹேவ் மெனி மோர் ப்ராப்ளம்னு சொல்கிறதா இல்லைன்னா சக்ஸஸ்ன்னு சொல்கிறதா? இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை தான் நம்மளுடைய பலமே. ஆனால் அவர்கள் அது சந்திக்கும் போது அவங்களுக்கு அது புதுசாக இருந்திருக்கும். ஏன்னா அவங்க அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வரும்போது அவர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் பெருசாக எழுந்திருக்காது. மெனி மோர் ரிலீஜியஸ் இருந்திருக்காது. கேஸ்ட்டை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. டெரிட்டரி கண்டிப்பாக எல்லா நாட்டிலையும் இருக்கும். லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா நிறைய லாங்குவேஜ் இருக்குமான்னு தெரியல. அதே போல் கல்ச்சர் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குமான்னு தெரியல. இது எல்லாமே இந்தியாவில் பார்க்கும்போது அவர்கள் அணுக வேண்டிய முறையை அழகாக மாற்றி நமக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். இந்திய கான்செப்டுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் நம்ம நாட்டில் இதற்கு பெரிய அளவில் வரவேற்பு இல்லைனாலும் அவர்கள் நாட்டில் கான்ட்ராக்ட் ஆக்டுக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது. நம்ம நாட்டில் ஏன் வரவேற்பு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை மிக அதிகமாக இருந்தது. சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் சிறு விஷயங்களாக இருந்தாலும் அது சட்டத்தின் பார்வையில் பார்க்கப்படும் போது பெரிய கான்செப்டாக பார்க்கப்பட்டது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாவையும் இந்தியன் லாவையும் கம்பேர் பண்ணி ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க. இந்தியன் லா பார்த்தீங்கன்னா அப்செட் பண்ணோம், ஆனால் இங்கிலீஷ் லா அப்செட் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதனுடைய வேரியேஷன். கண்டிப்பாக இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.